வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் 242 டிகிரியில் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 4வது ராசியான கடக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனியுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பூசம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி. ஏன் கடகராசிக்கு ஒரு அற்புதமான ராசி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அதி தேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களே சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரனுடைய ராசியில் பிறந்தவங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா அழகாகவும் அறிவாகவும் டேலண்டாகவும் தான் கண்டிப்பாக பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள்கிட்ட நான் ஒவ்வொரு வார்த்தை நான் பேசும்போது கண்டிப்பாக நான் யோசித்து தான் பேசணும். ஏன்னா நான் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்ச அப்படின்னா அதில் நீங்கள் 2 அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மைண்டு ஷார்ப்பானவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க. அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதாவதுன்றது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமாக அஷ்டமத்து சனியில் ரொம்ப அவஸ்தைப்படக்கூடிய ராசி யாருன்னா அதாவது கடகராசி தான். ஏன்னா அஷ்டமத்து சனியில் 7.5 சனி பார்த்திங்கன்னா 7.5 வருஷம் கஷ்டம் கொடுப்பான். ஆனால் அவன் 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டத்தை பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்துலேயே கொடுத்துட்றான். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் என்னென்ன நஷ்டம்? மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணு தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம், கடன் வாங்கியிருந்தால் கட்ட முடியாது, கொடுத்துருந்தால் வாங்க முடியாது, வேலை செய்திருந்தால் அந்த பணம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா கடக ராசியில் அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அப்போ இந்த அஷ்டமத்து சனிக்கு நாம் பண்ண வேண்டிய பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா சனி பரிகாரங்கள் செய்துட்டு வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. சனி பரிகாரம்னா என்ன? அதாவதுன்றது சனிக்கிழமை எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது, எள் தீபம் விளக்கு போடுறது, நவகிரகத்தை சுற்றுறது, அதாவதுன்றது திருநள்ளாறு போயிட்டு வர்றது, கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தலைக்கு வரை பாரம் தலப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு 1.25 வருஷத்துக்கு அதாவது சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமான நேரம்தான் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதத்தில் நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் அடுத்த மாதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு தருணம் பிறக்க போகுது. காரணம் என்னென்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆயிடுவார். அந்த குரு பெயர்ச்சி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது எங்கே வர்றாருன்னா ரிஷப ராசிக்கு வந்துடுவார். அப்போ ரிஷப ராசிக்கு வரும்போது இப்போ உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன், தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்தில் தொழிலில் முடக்கமாக இருக்கும், கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும், வேலை செஞ்ச இடத்துல பிரச்சனை வந்திருக்கும், ஒரு வேலை எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்குள்ளார சங்கடத்தோடு தான் வந்திருப்பீங்க. லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி நிலமை தான் இந்த 11 மாத காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த 11 மாதமாக அஷ்டமத்து சனியில் கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இந்த குரு உங்களுக்கு 10ஆம் இடம். ஏன்னா பொதுவாக 10ல் குரு வந்தால் பதவி கூட பறி போகும். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க.
அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் வந்து குரு உட்காரும்போது கண்டிப்பாக அது யாருக்கு உட்காந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்தே தீர்வார். குடும்பத்துக்குள்ளார சங்கடங்கள் கொடுத்தே தருவார். ஒரு குண்டுமணி நகை இருந்தால் கூட கொண்டு போய் அடமானம் வைக்கலாமா விற்று சாப்பிட்லாமான்ற நிலமை தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளை தள்ளி விட்டுருவார். அப்போ காரணம் என்னென்னா இப்போ வந்து அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது என்ன பண்ணுறாரு, மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு இப்போ 10ல் இருக்கிற குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் சுமைகள் தீரும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், குடும்பத்தில் பிரிவினைகளெல்லாம் நடந்திருக்கும். கணவன் மனைவியெல்லாம் ஏகப்பட்ட போய் பிரிஞ்சிருப்பீங்க, அல்லது ஒரு வீட்டில் இருந்து கீரிமாம்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல காலன்றது மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பிறக்க போகுதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். பொதுவாக 2ஆம் இடத்துக்கு அதிபதினா இன்றைக்கி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான். அப்போ அந்த சூரிய பகவான் இப்போ இருக்க வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். யார் கூட? சனியோடு போய் பார்க்கும்போது இன்றைக்கி சாரின்றது வந்து பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து மீன ராசியில் போய் சேர்ந்துருக்கிறார், குருவுடைய வீட்டில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இப்போ 9ஆம் இடம்ன்றது வந்து பிதிருஸ்தானம், அதாவது அப்பாவுடைய இடத்துல பார்க்குறாரு. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கடன் சுமைகள், உடல்நிலை கஷ்டமாக இருக்கும், மருந்து மாத்திரை செலவுகள் பண்ணிகிட்ருப்பார், மொத்தத்தில் மன வலி அதிகமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டென்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் போனால் அப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பாவுக்கு தொழில் கொஞ்சம் நல்லதாக கொடுத்தாலும் கூட கொஞ்சம் மனக்கவலைகளோடு சேர்த்து தான் கொடுத்துட்ருப்பார், கஷ்டத்தோடு சேர்த்து தான் கொடுத்துட்ருப்பார். ஆனால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரின்றது 3ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன். அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ 10ஆம் இடத்துல நட்பு குருவோடு இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ குருவோடு இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா ராஜா நம்ம சொல்லலாம். குருவோட புதன் நம்ம செயற்கையாக இருக்கும்போது அது நட்பில் இருக்கும்போது உங்களுக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி ஒன்று இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய யோசனைகள் தோணும். வெளிநாடு போகலாமா, வெளி மாநிலம் போகலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா, அதாவது என்ன புதுசாக ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான், ஏன்னா குருவோட புதன் சேர்க்கை நல்லாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் ஏதோ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதாவது ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்றைக்கி 4ஆம் பாவகத்துக்கும் அதாவது 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இப்போ 9ஆம் இடத்துல உச்சமாகி உக்காந்துருக்கிறாரு. இப்போ சுக்கிரன் வந்து உச்சமாகி உக்காந்துருக்கிறாரு அப்படின்னா அப்போ 100%, ஏன்னா எந்த ஜாதகத்துலையுமே ஒரு கிரகம் வந்து உச்சம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த உச்சனாயிட்டு உச்சன் போய் பார்க்கக்கூடாது, உச்சனை பார்க்கவும் கூடாது, உச்சனை தொடவும் கூடாது. அப்போ ஒச்சன் பார்த்தாலும் ஒச்சன் தொட்டாலும் பிச்சை எடுத்தால் கூட நம்மளோட தரித்திரம் தீராதுன்ட்டான். அப்போ காரணம் என்ன அப்படின்னா தங்கம் இருந்தால் தவிட்டு பொடி, மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்தால் வேறையே, மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாகவே போயிடும். சம்பாரிச்சிக்கலாம், மிச்சம் ஆகாது. என்னடா சம்பாரிச்சு கேட்டால் ஒன்றும் இல்லை, கடன் தான் மிச்சம்ன்ற அளவுக்கு தான் தெரியும். அப்போ எப்படி பார்த்தாலுமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சமாகி உட்காந்துருக்கிறது. இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளார வாதங்கள் கொடுப்பாரு, சங்கடங்கள் கொடுப்பாரு, பிரச்சனை கொடுப்பாரு. கொஞ்சம் பேசி ஜமாளித்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது கண்டிப்பாக நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன விரிசல் கூட பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லதுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள். ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி ஒச்சனை தொட்டாலும் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சுமைகள் வந்து அதிகமாகும். அப்போ ஏன்டா பிறந்தன்ற அளவுக்கு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதனால் நம்மளோட சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னா 8ல் பகையாக இருக்கிறாரு, ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு.
அப்போ ஹெல்த் பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார், உடல் உபாதிகளை கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பார். ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா, அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, அக்கா தங்கச்சிகளுக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார, குடும்பத்துக்குள்ளார என்ன பண்ணுவார்னா, மருந்து மாத்திரை உடல் உபாதிகள் கண்டிப்பாக அடிக்கடி யாருக்காவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு நல்லாயிடுச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அடுத்தது இன்னொருத்தருக்கு உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்த ஹெல்த்து பார்த்துட்ருக்கிறாரு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா சனியோடைய உட்காந்துருக்கிறாரு இல்லைங்களா, கொஞ்சம் மன அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. இது தவிர பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு. கிட்டத்தட்ட தனுசு ராசிக்கும் இன்றைக்கி மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ 10ல் இருக்கிறதுனால, நான் முன்னையே சொன்னேன், 10ல் குரு இருக்கிறதுனால பதவி கூட பறிபோகக்கூடிய நேரம்தான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் ஒரு மாதம் நீங்கள் கொஞ்சம் ஜமாளித்து வெளியில் வந்துட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கொடுத்துருவார். குருன்றவர் பார்த்திங்கன்னா அதுதான் பெருங்க சொல்லுவார். குரு பார்த்தா கோடி புண்ணியம். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியத்தை பார்த்தாருன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். திருமணம் ஆகலையா, அப்போ திருமணத்தை பார்த்தா திருமணத்தை கொடுத்துருவார். அப்போ வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, அப்போ வெளிநாடு போகிறதுக்கு யோகத்தை பார்த்தாருன்னா வெளிநாடு அனுப்பி விட்ருவார். அப்போ காரணம் என்னென்னா குரு எதை நோக்கி பார்க்குறாரோ அந்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அது நமக்கு தெரியும். ஒன்று. அடுத்தது 7ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி. மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆட்சியாக இருந்தாலும் 8 ஹெல்த்து பார்த்துட்ருக்கிறாரு, ஆயுள் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு மருந்து மாத்திரை உடல் உபாதிகள் கொஞ்சம் வரும். ரெண்டாவது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓட்டிகிட்டு போகிறீங்களா உட்காந்துட்டு போங்க, உட்காந்துட்டு போகிறீங்களா நடந்து போங்க, தப்பு இல்லை. நடந்து போகிறீங்களா ஓரமாக போங்க. ஏன்னா இப்போ உங்களோட நேரம் பார்த்திங்கன்னா சின்னதை கூட பெருசாகலாம். அதனால் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் பொதுவாக எல்லாத்துலேயுமே இந்தவுடைய அஷ்டமத்து சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா சனி 8ஆம் இடத்த ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அது சரியில்லை. ரெண்டாவது கடகராசி அஷ்டமத்து சனி நடக்குது, கொஞ்சம் சரியில்லை. பொதுவாக காசு பணம் கொஞ்சம் விரைவாகக்கூடிய நேரம் பார்த்துருங்க. அதை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களோட நேரம் முழுமையாக நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சனர் பார்த்திங்களா. அப்போ பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருந்த ராகு மீன ராசிக்கும், துலா ராசியில் இருந்த கேது கன்னி ராசிக்கு வந்துட்டார். அப்போ வரும்போது என்னென்னா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. பொதுவாக ராகு கேதுடைய பார்வைனாவே 3, 7, 11 தான். அப்போ 3, 7, 11ஆம் இடத்த ராகு கேது பார்க்கும்போது ராகு கேதுக்கு கோச்சாரத்தில் வீடு கிடையாது. அதாவது நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். எப்பயுமே அது ரிபேஸில் தான் போவார், முன்னாடி போகவே மாட்டார். அப்போ ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11ஆம் இடத்தை பார்க்கும்போது கன்னி ராசிக்கு வந்த கேது பகவான் 3ஆம் இடமா பார்த்திங்கன்னா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, கடகராசி தான் பார்க்குறாரு. 3ஆம் இடமா கடகராசி, 7ஆம் இடமா மீன ராசி, 11ஆம் இடமா விருச்சிக ராசி கேது பார்க்குறாரு. அப்போ ராகு பகவான் என்ன பண்ணிட்டாரு, 3ஆம் இடமா மகர ராசி, 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, அதாவது 11ஆம் இடமா பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி பார்க்குறாரு. அப்போ அவர் 3 வீட்டுக்கு நல்லது கொடுப்பாரு, இவர் ஒரு 3 வீட்டுக்கு நல்லது கொடுப்பாரு. புரியுதுங்களா? அதனால் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கேதுவுடைய பார்வை காலம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது கொடுப்பார். 19ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 வரைக்குமே உங்களுக்கு கேதுவுடைய பார்வை காலம் கண்டிப்பாக நல்லா இருக்குது, நன்மைகள் செய்வார். கண்டிப்பாக நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பொறுமை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த மாதத்தில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகும்போது நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல உட்காரும்போது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும். இதெல்லாம் மாற்று கருத்துன்றது இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.